ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலாக டுடே மார்க்கெட் பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே பாசிட்டிவ்ல தான் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ நிஃப்டி பார்த்தீங்கன்னா 154 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல இருக்குது. பேங்க் நிஃப்டி வந்து 243 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல இருக்குது. 51,176 பாயிண்ட்ஸாக இருக்குது. நிஃப்டி 24,977 பாயிண்ட்ஸாக இருக்குது. சென்செக்ஸ் வந்து 81,617 பாயிண்ட்ஸாக இருக்குது. 530 பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்ல இருக்குது. மோரலாட் இது வந்து இன்னைக்குள்ள மார்க்கெட் பாசிட்டிவ்ல தான் இருக்குது. ஸோ இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக லாஸ்ட் மார்க்கெட்டில் இவங்க அமெரிக்கன் மார்க்கெட்டை வந்து பாசிட்டிவ்ல தான் இருக்குது. டவ் ஜோன்ஸ் 1.25%, நாஸ்டாக் 1.5%, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்ல தான் இருக்குது. அதேமாதிரி S&P 500 1.5% பாசிட்டிவ். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம மார்க்கெட்டும் பாசிட்டிவ்ல தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விப்ரோ. ஆக்சுவலாக அந்த விப்ரோ ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்னிங் காலத்தாலே வந்து 2% மேலே ஏற்றிருந்தாங்க. ஸோ 524 ரூபா வரைக்கும் போச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 1.5% பாசிட்டிவ்ல இருக்குது இந்த விப்ரோ. 520 அந்த ரேஞ்சில் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு மார்க்கெட்டில். ஸோ விப்ரோ வந்து நம்ம கன்சிடர் பண்ணியிருந்ததில் கொஞ்ச நாள் வந்து தூங்கிட்டு இருந்த ஷேர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 500 ரூபா தாண்டி இருக்குது. ஆனால் இன்னும் பெரிய அளவில் மேலே போகலை இந்த விப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா. பட் இருந்தாலும் விப்ரோவில் இப்போதைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. என்னோட கன்சிடரேஷன் லெவல் பார்த்தீங்கன்னா நான் வந்து விப்ரோவில் எனி செகண்ட் கன்சிடரேஷன் பண்ணுறது அட்லீஸ்ட் ஒரு 420, 430, 450 கீழே வந்துச்சுன்னா ஸ்லோவாக விப்ரோவில் கன்சிடர் பண்ணுவேன். இது வந்து விப்ரோ பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஆக்சுவலாக இவங்க பார்த்தீங்கன்னா லிவிஸ் அப்படிங்கிற ஒரு இது கூட ஒரு பார்ட்னர்ஷிப் ரீசெண்டாக ஒரு 3 நாளுக்கு முன்னாடி அப்டேட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த ஐடி கம்பெனிஸ்லாம் நிறைய நியூஸ் வந்துருந்துச்சு. அதை ஃபோக்கஸ் பண்ணி ஏற்றிருக்காங்க மார்க்கெட்டில் விப்ரோவை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் இன்னைக்கு மார்க்கெட்டில் 1888 ரூபா வரைக்கும் போச்சு. ஒரு 1.5% ஏற்றிருந்தாங்க. இப்போ ஆனால் 1% மேலே பாசிட்டிவ்ல இருக்குது. ஆக்சுவலாக அந்த ஸ்டாக்ல அன்றைக்கி கொஞ்சம் அட்டி விழுன்னு தான் நினச்சேன். ஏன் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா ஆக்சுவலாக அந்த காக்னிசாண்ட் வந்து இவங்க மேலே கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அது ஒன்று. அடுத்தது இவங்களுக்கு மேலே அந்த 32,000 கோடி டேக்ஸ் அந்த டீட்டெயில் வந்து செப்டம்பர் 9 இது முடிவு வருது. ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி இந்த ஸ்டாக் கொஞ்சம் இறங்கும்னு நினச்சேன். பட் இறங்கலை. ஸோ ஆனால் வந்து அவங்களோட சிஇஓ சாகில் பரேக் என்ன அப்டேட் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த SAS செக்மெண்ட்டில் நாங்கள் வந்து அக்யூசிஷனை எதிர்பார்க்குறோம் குளோபல் லெவல் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் ஹவர் அப்டேட் கொடுத்துருந்தாங்க. ஸோ மோரலாட் இன்னைக்கு இன்ஃபோசிஸ் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்ல தான் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா IRFC இந்தியன் ரயில்வே ஃபினான்ஸ் கார்பரேஷன். இந்த ஸ்டாக் இன்னைக்கு 1.5% மேலே அடிச்சிருக்காங்க. 180 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த ரேஞ்சிலே கன்சிடர் பண்ணேன். IRFC 180 ரூபாவில் வர ரீசெண்டாக கன்சிடர் பண்ணியிருந்தேன். அந்த ஸ்க்ரீன்ஷாட் வர உங்கள்கிட்ட காமிச்சிருந்தேன். ஸோ IRFC பார்த்தீங்கன்னா எகைன் என்னோட கன்சிடரேஷன் லெவல் அட்லீஸ்ட் ஒரு 170 கிலோ வந்துச்சுன்னா இன்னும் இந்த IRFCயில் கன்சிடர் பண்ணுவேன். ஸோ இதில் வந்துருக்க அப்டேட் பார்த்தீங்கன்னா IRFC வந்து நிஃப்டி PSE இண்டெக்ஸில் LICக்கு பதிலாக இவங்க IRFC இடம்பெற போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ இன்னைக்கு IRFCயில் வந்து செல்லிங் ப்ரெஷர் பயங்கரமாக இருக்குது. அதனால மார்க்கெட்டில் இன்றைக்கி அது ஒரு 1.5% அடிக்கிறாங்க மார்க்கெட்டில். மோரலாட் இது வந்து பார்த்தீங்கன்னா IRFC LICயை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நிஃப்டி PSE இண்டெக்ஸில் இவங்க IRFC வந்து இடம்பெற போகிறாங்க. LICயை ரிப்ளேஸ் பண்ணுறாங்க. இது வந்து செப்டம்பர் 30 நடைமுறைக்கு வரும்னு சொல்கிறாங்க. இது வந்து IRFC LICயை பொறுத்த வரைக்கும் ஓவரால் அப்டேட்ஸு. நெக்ஸ்ட் பாரத் ஹெவி எலக்ட்ரிகல்ஸ் லிமிடெட்ல வந்து அப்டேட். இவங்க ஒரு கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட் பார்த்தீங்கன்னா அதானி பவர் லிமிடெட் கூட சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து அதானி பவரோட சப்சிடரியா இருக்க மகான் எனர்ஜன் லிமிடெட் வந்து 3 சூப்பர் கிரிட்டிக்கல் தெர்மல் பவர் ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு. இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 11,000 கோடியாட்டு இருக்குது. ஸோ இந்த 3 ப்ராஜெக்டும் பார்த்தீங்கன்னா 2 into 800 மெகாவாட். ஒன்று கவாய் ஃபேஸ் 2 ப்ராஜெக்ட்னு சொல்கிறாங்க. இது வந்து 49 மந்த்ஸில் கம்ப்ளீட் பண்ணணும். கவாய் ஃபேஸ் 3 ப்ராஜெக்ட் 52 மந்த்ஸில் கம்ப்ளீட் பண்ணணும். மகான் ஃபேஸ் 3 ப்ராஜெக்ட் வந்து 55 மந்த்ல கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இதில் வந்து 2 into 800 மெகாவாட் கவாய்ன்னு சொன்னால் அது வந்து ராஜஸ்தான்லையும் மத்திய பிரதேஷ்லையும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் இருக்குது. இந்த 2 ஸ்டேட்லேயும் தான் ப்ராஜெக்ட் வின் பண்ணியிருக்காங்க. 3 பவர் ப்ராஜெக்ட். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த எக்யூப்மெண்ட் சப்ளை பண்ணுவாங்க. பாய்லரு, டர்பைனு, ஜென்ரேட்டரு, ஆக்சிலரிஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சப்ளை பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. மோரலாட்டு இது வந்து பாரத் ஹெவி எலக்ட்ரிகல்ஸ் லிமிடெட்ல வந்து அப்டேட். பாரத் ஹெவி எலக்ட்ரிகல்ஸ் லிமிடெட்டுக்கு ரீசெண்டாக தான் CLSA பார்த்தீங்கன்னா அண்டர் பெர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுத்தாங்க. 220 ரூபா வரைக்கும் ஷேர் ப்ரைஸ் வரும்னு சொல்லியிருந்தாங்க. பட் இப்போதைக்கு நான் அந்த பெல் கம்பெனியில் ஃபோக்கஸ் பண்ணல. நான் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட்ல தான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். பாரத் ஹெவி எலக்ட்ரிகல்ஸ் லிமிடெட்ல இப்போதைக்கு ஃபோக்கஸ் பண்ணல. இது வந்து பாரத் ஹெவி எலக்ட்ரிகல்ஸ் லிமிடெட் பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா REC லிமிடெட்ல வந்து அப்டேட். REC லிமிடெடோட டிவிடெண்ட் எனக்கு கிரெடிட் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக எனக்கு ஃப்ரைடே கிரெடிட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஃப்ரைடேயோ சாட்டர்டே கிரெடிட் ஆயிடுச்சு, சரியா தெரியல. ஃப்ரைடேன்னு தான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு யாருக்காவது கிரெடிட் ஆயிடுச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ REC லிமிடெட் பார்த்தீங்கன்னா 40,000 கோடி லெண்ட் பண்ணுறாங்க. அதாவது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்டுக்கு JNP போர்ட்டுக்கு தான் இவங்க கொடுக்குறாங்க. JNP போர்ட்டில் பார்த்தீங்கன்னா சில ப்ராஜெக்ட் வந்து ரன் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு வேண்டி ஒரு 40,000 கோடி வந்து இவங்க லெண்ட் பண்ணுறாங்க JNPA போர்ட்டுக்கு. அதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு அத்தாரிட்டி போர்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து இவங்களுக்கு தான் ஒரு 40,000 கோடி வந்து ப்ராஜெக்ட்டுக்கு வேண்டி கொடுக்குறாங்க. ஸோ இவங்களுக்கு கூட ஒரு மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கும் சைன் பண்ணியிருக்கிறாங்க.
ஸோ இதில் வந்து 74% வந்து பார்த்தீங்கன்னா ஜேஎன்பிஐ ஹோல்ட் பண்ணுறாங்க. 26% ஆஃப் த ஷேர் ஹோல்டிங் வந்து மகாராஷ்டிரா மேரிடைம் போர்டு அவங்க வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ப்ராஜெக்டோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 76,220 கோடியாக இருக்குது. ஸோ இதுக்கு வேண்டி தான் 45,000 கோடி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஜேஎன்பிஐக்கு வந்து ஆர்இசி ஃபண்ட் பண்ணுறாங்க. இது மோராட்டு ஆர்இசி லிமிட்டடை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. யாருக்கெல்லாம் டிவிடன் கிடச்சிடுச்சோ நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு டிவிடன் கிரெடிட் ஆகிடுச்சு ஆர்இசி லிமிட்டடில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐடிசியில் வந்து அப்டேட். ஐடிசி ஃபுட் செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா கன்சூமர் செக்மெண்ட்டில் நல்லாவே வளர்ந்துட்டு வராங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நியூ ப்ராடக்ட்ஸும் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ ஐடிசி தரப்பில் வந்து இப்போ ஒரு ஆர்டிகல் வந்திருக்கு. ஐடிசி வந்து சொல்கிறது 2050 பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு எக்ஸ்பர்ட் தான் ஆர்டிகல் கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ 2050 வந்து 40% ஆஃப் த இந்தியன்ஸ் வந்து 45+ ஏஜ் அந்த செக்மெண்ட்டில் வந்துடுவாங்க. ஸோ அவங்களுக்கு பாடியில் சில சேஞ்சஸ் வரும். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 45+ ஏஜ் கன்சியூமர் வந்து ஆஷிர்வாத் ஆட்டா, சன்ஃபீஸ் பிஸ்கட் இந்த செக்மெண்ட்டில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு வேண்டி இந்த செக்மெண்ட் வந்து ரொம்பவே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க கன்சியூமரை டார்கெட் பண்ணுறதுக்கு ஐடிசி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த வயசில் இருக்கவங்களுக்கு இது ஒரு ஹெல்த்தியர் ஃபுட் சாய்ஸஸாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஹோல் நியூ ரேஞ்ச் ஆஃப் ஐட்டம்ஸில் உப்மா, ஓட்ஸு, குக்கீஸு, ஆட்டா பேக்ட் வித் நேச்சுரல் இன்கிரீடியன்ட்ஸு இதுவும் ஒரு ரைட் இதாக தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டியில் கிட்டத்தட்ட உங்களுக்கு 10 மில்லியன் ஹவுஸ் ஹோல்டு இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த ஃபுட் கேட்டகரியில். மோராலாட்டி இது என்ன தெரியுதுன்னா ஐடிசி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவங்களோட ஃபுட் செக்மெண்ட்டில் நல்லாவே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கிளியராகவே தெரியுது. இது வந்து ஐடிசியோட எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ஹேமந்த் மாலிக் தான் அந்த மாதிரி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஐடிசியில் வந்து பாசிட்டிவ் அப்டேட். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட எஃப்எம்சிஜி பிராண்டில் மார்க்கெட் ஷேரையும் அதிகரிக்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஃபுட் செக்மெண்ட்டில் விரிவாக்கம் பண்ணுறாங்க. ஸோ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் ஐடிசி வந்து சிகரெட் கம்பெனி தான் அப்படிங்கிற பேச்சு இருக்காது. அவங்களோட சிகரெட் பிஸ்னஸை கம்மி பண்ணி ஃபுட்ஸு நெக்ஸ்ட் வந்து எஃப்எம்சிஜி பிராண்டில் அவங்க ஃபுல்லாக எக்ஸ்பெண்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். மோராட்டு ஐடிசியை பொறுத்த வரைக்கும் அப்டேட். நெக்ஸ்ட் ஷேர் ப்ரைஸ் 505 ரூபாவில் இருக்குது, ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ்ல இருக்குது. இது ஐடிசியை பொறுத்த வரைக்கும் ஓவரால் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐஓசிஎல், பிபிசிஎல், கெயில், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எம்ஆர்பிஎல், ஹெச்பிசிஎல் வந்து அப்டேட். இதில் ஒரு அப்டேட் வந்திருக்கு. இவங்க கண்டினியூஸாக 4th குவார்டர் லிஸ்டிங் நார்ம்ஸ், அதாவது இண்டிபெண்டன்ட் நெக்ஸ்ட் வந்து உமன் டைரக்டர் வந்து அவங்களோட போர்டில் வந்து அப்பாயின்ட் பண்ண தவறி இருக்காங்க கண்டினியூஸாக 5th குவார்டர். ஸோ ஆல்ரெடி 4 குவார்டர் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக இவங்களுக்கு வந்து செபி வந்து ஃபைன் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம். ஜூன் குவார்டரில் வர 5,36,900 ரூபா பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஃபைன் பண்ணியிருந்தாங்க. நாட் கம்ப்ளைன்ஸ் ஆஃப் ரெகுலேஷன் செபி வந்து அந்த 17/1 அந்த ரெகுலேஷனில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஃபைன் அடிச்சிருந்தாங்க 5 lakhsக்கு மேலே. அடுத்தது செக்மெண்ட் வைஸ் பார்க்கும்போது பிபிசிஎலுக்கு பார்த்தீங்கன்னா 2,41,900 ரூபா ஃபைனு. அதே மாதிரி தான் இவங்களுக்கு ஹெச்பிசிஎலுக்கு 5,36,900, கெயிலுக்கும் இதே ஃபைன் அடிச்சிருக்காங்க. ஸோ குவார்டர் வைஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து 3 குவார்ட்டர்ஸும் இந்த வருஷம் 2 குவார்ட்டர்ஸும் இவங்களுக்கு வந்து ஃபைன் விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லி அப்டேட் வந்திருக்கு. ஸோ அக்டோபர் டிசம்பர் குவார்ட்டரில், அதாவது போன வருஷம் இவங்க 5,42,800 ரூபா வந்து இவங்க ஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மோரால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஓசிஎல், ஹெச்பிசிஎல், பிபிசிஎல், எம்ஆர்பிஎல், கெயில் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. இவங்க வந்து அவங்களோட போர்டில் வந்து இண்டிபெண்டன்ஸ் உமன் டைரக்டர் அப்பாயிண்ட் பண்ணதுனால செபி வந்து இவங்களுக்கு ஃபைன் பண்ணியிருக்காங்க கண்டினியூஸாக 5 குவார்ட்டர்ஸ் ஆட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோல் இந்தியாவில் வந்து அப்டேட். நுவாமா ப்ரோக்கரேஜஸ் பார்த்தீங்கன்னா கோல் இந்தியாவுக்கு ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்த கோல் இந்தியா ஷேரை ரேலி ஆகும்போது விற்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நியூட்ரல் கால் கொடுத்துருக்காங்க. அவங்களோட நியூட்ரல் காலை வந்து சொல்லியிருக்காங்க. கோல் இந்தியாவுக்கு 567 ரூபா டார்கெட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு மார்க்கெட்டில் 539 ரூபா இருக்குது. ஸோ இந்த ஃப்ரைடே க்ளோசிங் லெவலில் வந்து அவங்க 5.4% மேலே போகும் இந்த கோல் இந்தியான்னு சொல்லாங்க. பட் இப்போதைக்கு கோல் இந்தியாவில் நியூ என்ட்ரி அவாய்ட் பண்ணலாங்கிறது என்னோட ஒப்பீனியன். கோல் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கோல் இந்தியா மட்டும் இல்லை நிறைய மைனிங் கம்பெனிஸுக்கு சுப்ரீம் கோர்ட் ரீசெண்டாக கொடுத்த அப்டேட்டு, நீங்கள் டேக்ஸை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் முன்னாடி கலெக்ட் பண்ணுவாங்க. அதில் வந்து அவங்களுக்கு பெரிய இம்பாக்டாக தெரில. ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட் கலெக்ட் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு நெகட்டிவ் அப்டேட் ஆகிட்டு தெரியுது. டேக்ஸ் அதிகமாட்டு வருதுலாம் நிறைய கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு மைனிங் கம்பெனிஸ் பக்கம் இப்போதைக்கு உள்ளே போக வேண்டாங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஸோ இதை தான் இப்போ நுவாமா என்ன சொல்கிறாங்கன்னா 5.4% கோல் இந்தியா மேலே போகும்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து கோல் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம், அது கீழே சில மோட்டார் கம்பெனிலாம் பெனிஃபிட் அடைய வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பஜாஜ், அவங்களுக்கு வந்து 13 வெஹிக்கிள்ஸ், பஜாஜ் ஆட்டோக்கு 13 வெஹிக்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீமில் பெனிஃபிட் அடைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து டாடா மோட்டர்ஸ், இவங்க 27 அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து 15 அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லி ரிசீவ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரிமைனிங் 12 அப்ளிகேஷன் வந்து ப்ராசஸில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் மஹிந்திரா அண்ட் மஹிந்திராவுக்கு பார்த்தீங்கன்னா 23 அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணியிருக்காங்க. இதில் 16 அப்ளிகேஷன் வந்து அப்ரூவல்னு சொல்கிறாங்க. 7 அப்ளிகேஷன் ஸ்டில் வந்து அண்டர் ரிவ்யூவில் இருக்குது.
அதே மாதிரி ஓலா எலக்ட்ரிக்கும் அவங்களோட 4 எலக்ட்ரிக் ஸ்கூட்டருக்கு வந்து பிஎல்ஐ இன்சென்டிவ் ஸ்கீமில் பெனிஃபிட் இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த இன்சென்டிவ் ரேஞ்ச் வந்து 13%லேருந்து 18% இருக்கு அவங்களோட டிட்டர்மைன் சேல்ஸ் வேல்யூன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மோரலாட்டு நான் சொன்ன அந்த கம்பெனிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த பிஎல்ஐ இன்சென்டிவ் ஸ்கீம் மூலமாட்டு பெனிஃபிட் அடைய கம்பெனிஸ் டாடா மோட்டார்ஸ், பஜாஜ் ஆட்டோ, மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா, ஓலா எலக்ட்ரிக். டாடா சன்ஸ்ல வந்து அப்டேட். டாடா சன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டாடா குரூப்போட ஹோல்டிங் என்டிட்டி தான். $410 பில்லியன் உள்ள கடன் அடைச்சிருக்காங்க. 20,000 கோடிக்கு மேலே, கிட்டத்தட்ட 20,300 கோடி டெப்டை வந்து அடைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இனி அந்த கம்பெனி வந்து அன்லிஸ்டடாக தான் இருப்பாங்க. ரீசெண்டாக அப்டேட் வந்துருந்துச்சு. ஆக்சுவலாக சில நார்ம்ஸ் படி இவங்க வந்து அதிக அளவில் கடன் வந்ததுனால இவங்க வந்து லிஸ்ட் பண்ணணும். ஆனால் டாடா சன்ஸ் வந்து கடன் அடைச்சிட்டே வராங்க. 20,300 கோடி பாரோயிங்ஸை பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ 363 கோடி இந்த நான் கன்வெர்ட்டிபிள் டிபெஞ்சர்ஸ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் மூலமாட்டும், அடுத்தது வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு டெபாசிட் மூலமாட்டும் ஒரு 405 கோடியும் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கவர் பண்ணியிருக்காங்க. 20,300 கோடி பாரோயிங்ஸ் வந்து அடைச்சிருக்காங்க. ஸோ டாடா சன்ஸ் பார்த்தீங்கன்னா அன்லிஸ்டடாக தான் ரிமைனாக இருக்கும். ஆக்சுவலாக அவங்க கடன் அதிகரிச்சாலாம் லிஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிலாம் அப்டேட் வந்துருந்துச்சு. ஸோ டாடா சன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ண மாட்டாங்க. இது வந்து அவங்க வந்து டெப்டை வந்து ரீபேமெண்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து மோரராட்டு டாடா குரூப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரைட்காம் குரூப்ல வந்து அப்டேட். பிரைட்காம் குரூப்ல ஆல்ரெடி நம்ம அப்டேட் பார்த்துருந்தோம், போண்டியான கம்பெனி. ஸோ இவங்க வந்து கண்டினியூஸாக 3 குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் போஸ்ட் பண்ணலை. ஸோ அவங்க வந்து சஸ்பென்ஷனில் இருக்கிறாங்க, இசட் கேட்டகரிக்குள்ள இருக்கிறாங்க. ஸோ இந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணி ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்லாம் பண்ணாதான் அவங்க வந்து செபிட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிவைவ் பண்ண முடியும் அவங்களோட ட்ரேடிங் சஸ்பென்ஷனை. 85% ரெவன்யூ டிக்ளைன் ஆயிருக்கு Q3 ரிசல்ட்ஸ்ல. அக்டோபர் டு டிசம்பர் அந்த காலகட்டத்தில் உள்ள ரிசல்ட்ஸ். நெட் லாஸ் 242 கோடின்னு சொல்றாங்க. ரெவன்யூ வந்து 84% கீழே விழுந்திருக்கு, 453 கோடியா இருக்கு. எபிட்டா வந்து 95% கீழே விழுந்திருக்கு, 40 கோடியா இருக்கு. எபிட்டா மார்ஜின் வந்து 8.9% இருக்கு. பட் அது சேம் பீரியட் லாஸ்ட் இயர்ல 28.5% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மேனேஜ்மெண்ட்லயும் சில சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் வந்திருக்கு. ஏன்னா ஆகஸ்ட்ல பாத்தீங்கன்னா CFO, CEO ரிசைன் பண்ணாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட்ல சில சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலாக பிரைட்காம் குரூப்போட ஷேர் ஹோல்டர், ஸ்மால் ஷேர் ஹோல்டர்ஸே 6.5 லேக் ஸ்மால் ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்கிறாங்க. அவங்களோட வேல்யூ வந்து 2 லட்சத்துக்கு கீழே இருக்கு அந்த ஷேர் கேபிட்டல். அடுத்தது இவங்க ரீசெண்டாக பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்ல 168.86 கோடிக்கு ஒரு உச்சி மீடியா பிரைவேட் லிமிடெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து கேன்சலேஷனும் பண்ணியிருக்காங்க. இந்த 1.4 crore ஷேர் ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் வந்து கேன்சலேஷன் பண்ணியிருக்காங்க. அந்த கேன்சலேஷன் அக்ரிமெண்ட்டும் ஸ்டில் பெண்டிங்ல தான் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இனி அடுத்தது ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்கும் கண்டக்ட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அதெல்லாம் கண்டக்ட் பண்ணி முடிவெடுத்தாதான் அந்த இசட் கேட்டகரியிலேருந்து இவங்களை வந்து விடுவிக்கிற முடிவெல்லாம் எடுக்க முடியும். மோரராட்டு இது வந்து பிரைட்காம் குரூப்பை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நிறைய பேர் சொன்னீங்க, ஆக்சுவலாக ட்ரேட் ஃபார் ட்ரேட்ஸ் அக்ரிமெண்ட்டில் தான் அந்த பிரைட்காம் குரூப் ஷேர் இருக்குது. அதாவது 6 மந்தில் எவ்ரி வீக்கில் ஃபஸ்ட்டு ட்ரேடிங் டே, அதாவது மண்டே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஷேர் வந்து ட்ரேட் ஆகும். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதை தான் நான் உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். ஸோ அதான் அந்த பிரைட்காம் குரூப்பை பொறுத்த வரைக்கும் அப்டேட். இசட் கேட்டகரினா ட்ரேட் ஃபார் ட்ரேட் செட்டில்மெண்ட் 6 மந்தில் எவ்ரி வீக்கில் ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் டே வந்து இந்த மார்க்கெட் வந்து மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகும். இன்ட்ராடே பேசிஸில் இது ட்ரேட் ஆகாது. ஸோ இது வந்து பிரைட்காம் பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக அந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கணும். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.